ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் சூப்பராக பெப்பர் சிக்கன் கபாப் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கபாபில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். எந்த விதமான சாஸஸும் இதில் ஆட் பண்ணலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது. இந்த பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7லேருந்து 8 பல் பூண்டு தோலோடு சேர்த்து இடித்து எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 கேஜி சிக்கனுக்கு தான் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் 1 கேஜி எடுத்திங்கன்னா இதிலேருந்து இன்னொரு மடங்கு எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. இது பெப்பர் சிக்கன்றதுனால மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி பெப்பர் பவுடர் மட்டும்தான், அதுவும் வீட்டில் செஞ்சது. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிறிஸ்பினஸ் நல்லா வரும் சிக்கனுக்கு. அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மைதா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனுக்கு. அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மீத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மீத்தி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இது காஞ்ச வெந்தய இலை தான். அதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் 1 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லெமனோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் அங்கங்கே கடிப்பட்டதுன்னா நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபீஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை தழை அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நிஜமாகவே அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு தனியாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் கொடுக்கு. நம்ம இதில் கலருக்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் பவுட்ருமே சேர்க்கலை. நேச்சுரலாக என்ன இருக்கோ அது மட்டும்தான். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல மேரினேட் ஆன சிக்கனை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம இப்போ இந்த சிக்கனை ஒரு 2 to 3 hours ஊற வச்சுருக்குறோம். மினிமம் 1 hour கண்டிப்பாக ஊறணும். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சுனாலும் நீங்கள் பொரிச்சிக்கலாம். கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் எல்லாம் பொரிஞ்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கைஸ், ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம அதை வெளியே எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இந்த பெப்பர் சிக்கன் கபாபை நான் இன்றைக்கி ரைஸ் வித் ரசம் கூட வச்சு சாப்பிட போகிறேன்.
ஸோ நீங்கள் இது எந்த காம்பினேஷன் கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். until that bye bye from Liha's vlogs.